Hi, welcome to Veranda Race. English is easy. Good evening, Bacha, Pravina, Johnson. Good evening. So, nama inniki good evening, Niveda. Okay, so Friday நம்மளுடைய weekly planner or monthly planner படி comprehension. So, every Wednesday and Fridays we are discussing comprehension. So, நீங்க PDF download செஞ்சு homework செஞ்சீங்களா? I had given you one RC because such a big RC we are not able to discuss in the class. So, அதை வந்து நான் ஒரு அசைன்மெண்ட்டாக உங்களுக்கு வென்ஸ்டேயோட காம்ப்ரஹென்ஷனில் I had given. So, அதை நீங்கள் நம்ம கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஎஃப்பை டவுன்லோட் செஞ்சு ஒர்க் பண்ணிங்களா? நிறையா பேர் ஆனால் ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க. டெலிகிராம் டெய்லி ஒர்க் அவுட் இங்கிலீஷ் டெலிகிராம் சேனலில் இமீடியட்டாக நிறைய பேரோட ஆன்சர்ஸ் நான் பார்த்தேன். பட் ஐ டென்ட் ஹாவ் டைம் டு கோ த்ரூ த என்டையர் ரீடிங் பேசேஜ். ஸோ ஐ டிட் நாட் கிவ் மை கமெண்ட்ஸ் தேர். குட் ஈவினிங் ஷப்னா. ஸோ எத்தனை பேர் இதை நீங்கள் படித்து பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். டிட் யூ டூ ஆர் நாட்? மேம் இல்லை மேம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆல்ரெடி குட் ஈவினிங் பாட்ஷா. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணினீங்களா? ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஆஸ் ஐ டோல்ட் யூ நீட் டு ஒர்க் இண்டிவிஜுவலி ஆல்சோ அண்ட் ஐ கீப் இட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஸோ தட் தெர் இஸ் அ ரீகேப் ஆல்சோ. ஓகே, ஸோ இதை படிச்சிட்டிங்களா? ஏன்னா நம்ம நீங்கள் படிச்சிருந்தால்தான் we can go for the answer discussion. Shall I go for the answer discussion? Yes, Pravina, yes ma'am, done homework போட்டிருக்காங்க. So I am, see there are 2 full slides of passage. So இதுதான் உங்களுடைய exact ஒரு எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு RC passage. Okay, Shabna, also as given done ma'am அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான passage ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் உங்களுக்கு வரும். ஆனால் இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, yes, நிவேதாவும் எஸ் போட்டிருக்கீங்க. ஸோ we will go directly to the question. Okay, those who have not done இப்போ ஆன்சர் டிஸ்கஷன் பாருங்கள். பார்த்துட்டு பிறகு நீங்கள் இதை டவுன்லோட் இந்த கிளாஸோடைய பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் செஞ்சாலும் உங்களுக்கு இது வரும். என்ன உங்களுக்கு இதில் ஆன்சர்ஸோடு வரும். ஓகே, யா பாட்ஷா ஹோம்ஒர்க் செய்யலன்னு போட்டிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். இந்த கிளாஸோட பிடிஎஃப்பை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை அட்லீஸ்ட் யூ கேன் ரீகேப். ஓகேவா? எஸ், ஷப்னா அண்ட் பிரவீனா ப்ளீக்னு போட்டிருக்கீங்க. நிவேதா, வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எஸ், யூ ஆர் ரைட். நிவேதாஸ் ஆன்சர் இஸ் ஆல்சோ ப்ளீக். ஸோ வாட் யூ மீன் பை ப்ளீக்? ஸோ ப்ளீக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி சேட், ஹோப்லெஸ். ஓகே, ஸோ இந்த பாசேஜ் எப்படி இருக்குன்னா நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். பீப்புள் ஹூ ஹாவ் நாட் டன் ஜான்சனும் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ 2 லீவ்ஸ் ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த ஸ்னோஃபால். ஸோ அந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபால் அப்படிங்கிற அந்த ஒரு கிளைமேட்டில் எக்ஸ்ட்ரீம் வின்டர், அந்த கிளைமேட்டில் எப்படி அதுங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. ஸோ அதை ஒரு பெசிமிஸ்டிக்காக நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு பேசேஜ். ஸோ இட் இஸ் ப்ளீக். ஸோ செகண்ட் ஒன் எல்லாரும் சி கொடுத்துருக்கீங்க. பர்சானிஃபிகேஷன், கரெக்ட். பர்சானிஃபிகேஷன் இஸ் ரைட். ஸோ வாட் யூ மீன் பை இது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராது. ஓகே, இந்த கொஸ்டின் வரும். which best describes the mood or the tone? மூட் அப்படின்னால் ரீடருடைய ஐடியா, ரீடருடைய ஃபீலிங் வந்து மூட். ரைட்டர் ஆர் ஸ்பீக்கருடைய இது வந்து டோன். அவ்வளோதான். அவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார், அதனால் அது டோன். நம்மளுக்கு படிச்சுட்டு அதை ஃபீல் பண்ணுவோம், மூட். ஸோ இந்த கொஷின் வரும். பட் இது உங்களுக்கு வராது. டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகேவா? தேர்ட் ஒன் எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாட்ஷா பி கொடுத்துருக்காங்க. ஷர்ப்னா வந்து டி. விச் இஸ் நாட் சம்திங் தட் த லீவ்ஸ் டிஸ்கஸ். ஹவு தேர் யூஸ் டு பி மோர் லீவ்ஸ் ஆன் த ட்ரீ. ஹவு தே டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தே ஃபால்.
how the weather used to be brighter, how the squirrels, there is nothing regarding the squirrels. So Praveena and Shabna D. But no problem because நீங்கள் அதை homework செய்யாததுனால உங்களுக்கு அது தெரியல. ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்குவரல்ஸுங்கிற ஒரு வேர்டே வரல. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து தன்னை பற்றியும் அந்த கிளைமேட் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே ஒழிய ஸ்குவரல்ஸ் பற்றி பேசலை. ஸோ இட் இஸ் நாட். திஸ் இஸ் அ பேசேஜ் ரிலேட்டட் கொஷின். திஸ் இஸ் அ ஜென்ரல் கொஷின். ஸோ ஒரு டைட்டில் கேட்கலாம், இல்லை சென்ட்ரல் ஐடியா மெயின் தீம் கேட்கலாம், இல்லைனா டோன் ஆஃப் த ஆத்தர். இது ஜென்ரல் கொஷின், இது பேசேஜ் ரிலேட்டட் கொஷின். Fourth one, how have things changed for the leaves? So once again this is also a passage related question. How have things changed for the leaves? Fourth question answer பண்ணுங்க. It is darker, colder, it is hot now and the heat, it is brighter and they are enjoying. The weather hasn't changed much so they are bored. In answer, am I getting your comments very late? Or you are thinking? Homework செஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவீங்க. Fourth one C. No Shabna. See அதுதான் இங்கே பார்த்துட்டோம். It is dull. So brighter and enjoying வராது. நல்லா பார்த்துக்கோங்க. இது bleak-ஆக இருந்தால் இது brighter and enjoying வராது. Is that clear? Okay. Batshaw 4C கொடுத்திருக்கீங்க. நிவேதா, பிரவீனா. Okay, let me read the see, when the sun came, we can't, they never seem to come to an end. Emphatically gone a bit different for me. Your the hours passed, a damp wind blew cold and hostile. Okay, his voice broke. So it is very bleak. Okay, so it is darker, colder and they are more miserable. A and B confusion. Okay, let me tell you. Johnson A போட்டுட்டாரு. So Niveda, what is your answer? Praveena வந்து A and B confusion போட்டீங்க. See, brighter and enjoying chance இல்லை because இங்க bleakனு கொடுத்துட்டோம். Okay, so eliminate that. The weather hasn't இருந்தால் உங்களுக்கு ஆக்சுவலாக Dக்கும் Aக்கும் தான் கன்ஃபியூஷன் இருக்கணும். It is hot now and the heat. Hot இல்லைன்னு தானே பேசுகிறாங்க. It is very very coldன்னு தானே பேசுகிறாங்க. So don't get confused with that. Okay, so it is not hot. The weather hasn't changed much. So they are bored illa. The weather is changing colder and colder. So this is also not right. Purinjicha? Fourth one A. Yes ma'am, I too got a bit confused in this question. Okay, now are you clear? Praveena, Niveda. In a Johnson A போட்டுட்டாரு. Shabna, இப்போ clear-ஆ இருக்கா? The weather is changing to colder and colder. So, bleak. Logo, bleak means dull, boring, hopeless. ஒரு முடிவே இல்லாத ஒரு தனிமைலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் bleak. Okay, yeah. Now let's go to the next question. See, I have given you the pictures for this is for onomatopoeia. Okay, this is for hyperbole, this is for simile and this is for personification. I have just given pictorial representation for all the figurative language, but in the question உங்களுக்கு வராது. Okay, now fifth question. Which best characterizes the two leaves? They still think that they have many warm days ahead. இப்போ பாருங்க. So இப்போ அந்த mood or tone பார்த்துட்டோமா? General question கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த passage related question ஈஸியாக நீங்கள் eliminate செஞ்சிடலாம். So bleak is a pessimistic, negative feeling.
So they still think that they have many warm days and so they are happy irukadu. They know that they will fall soon and they are sad and concerned irukkalam. edukkum macharண்டு parunga, they think that it will be fun. No, they are lonely at the top of the tree and excited illai. புரிஞ்சிருச்சா? இப்போ வேர்ட்ஸை வச்சே நம்ம எடுத்துடலாம், எலிமினேட் செஞ்சிடலாம், ஈஸியாக கரெக்டாக ஆன்சர் எடுத்துடலாம். புரிஞ்சிருச்சா? The passage may be very very lengthy, you might be new to the situation, ஆனால் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதை வச்சு நம்ம ஈஸியாக எலிமினேட் செஞ்சு எடுத்துடலாம். ஓகே, ஃப்ரம் விச் பெர்ஸ்பெக்டிவ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த கேட், ஜாட், சாட், அதுக்கு ஒரு ஐஐஎம், அதுக்கெல்லாம் ஐஎல்ஸ், அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். உங்களுக்கு இது கேட்க மாட்டாங்க. இது தேர்ட் பர்சன் அப்ஜெக்டிவ். ஓகே, தேர்ட் பர்சன் அப்ஜெக்டிவ். யூ நீட் நாட் 6Bன்னு போட்டுக்கோங்க. தேர்ட் பர்சன் இல்லை, நம்மளே லீவ்ஸ் இல்லைல்ல, ஐன்னு பேசினால்தான் ஃபர்ஸ்ட் பர்சன். 2 லீவ்ஸ் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ தே, ஸோ தேர்ட் பர்சன். இஸ் தட் கிளியர்? வாட் டஸ் omniscient மீன்? See, third person omniscient means நிறைய ஃபீலிங்ஸ் கொடுத்தாங்கன்னா omniscient. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ இவங்க 2 பேர் தேர்ட் பர்சனாக 2 இலைகள் பேசுகிறாங்க, 2 கேரக்டர்ஸ். ஸோ அது தே, தேர்ட் பர்சன். லிமிட்டட் அப்படின்னா வெறும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அது லிமிட்டட். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறாங்க, கிளைமேட் சேஞ்சை பற்றி மட்டும் அந்த 2 கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க, அது அப்ஜெக்டிவ். ஓகே, அதே வந்து அவங்க ஊர்க்கதையெல்லாம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 2 கேரக்டர்ஸ், தென் இட் இஸ் கால்ட் omniscient. இஸ் தட் கிளியர் நிவேதா? ஸோ நம்ம லாட்டின் ரூட்ஸில் நான் ஆம்னி சொல்லியிருப்பேன். ஆம்னி மீன்ஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஸோ எல்லா விஷயத்தை பற்றியும் அந்த 2 கேரக்டர்ஸ் பேசியிருந்தால், பல விஷயங்கள் ஒரு பல ஃபீலிங்ஸை பேசியிருந்தால் omniscient. பட் இவங்க ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் வச்சு பேசுகிறாங்க. ஸோ இது தேர்ட் பர்சன் அப்ஜெக்டிவ். ஓகே, நவ் 7th one. Why does the first leaf try to convince the second leaf that he hasn't changed much? 7th one சீன் போட்டிருக்காங்க பாட்ஷா. 8th one எப்படிப்பா? ஓகே, 8th 7th 8th 9th எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இங்கே 7th தான் நான் ஸ்லைடில் போடுறேன், நீங்கள் உங்கள் இதில் இருக்கா? ஓகே, 7th one பிரவீனா, நிவேதா, ஷப்னா, ஜான்சன். என்ன ஆன்சர்? He is lying to try to make them both feel better. He is trying to trick him. Omniscient, beat around the bush. No, Pravina. Beat around the bush அப்படின்னு சொன்னால் அது விஷயம் பேசாமல் மற்ற எல்லாத்தையும் பேசுறது beat around the bush. Avoiding the important ones and talking irrelevant things is called beat around the bush. But இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், இந்த சுச்சுவேஷன் எல்லாம் அவங்களுக்கு ரெலவெண்ட் இல்லை, அதனால் இது பீட் அரவுண்ட் த புஷ் இல்லை, ப்ரெசன்ட் எவ்ரிவேர், டாக்கிங் அபவுட் ஆல் திங்ஸ். ஓகே, டாக்கிங் அபவுட் வேரியஸ் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இஸ் கால்ட் omniscient. பீட் அரவுண்ட் த புஷ், லீவிங் இம்பார்ட்டண்ட் திங் அண்ட் டாக்கிங் irrelevant thing is called beat around the bush. 7th one A, you are right Shabna, because he is not trying to trick. He honestly can't tell that the second leaf has changed much. No, he can tell. He is trying to get him to share his acorn with him. No. Okay? So it is, he is lying. ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஆறுதல் செய்யறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இஸ் that clear? So 7th one A is right. ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாட்ஷா. எக்ஸலண்ட், வெரி குட். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. 8th one 9th one எல்லாம் நான் பார்க்குறேன் உங்களோட ஆன்சர். ஓகே, which figurative language technique is used in the following? Might be a few yellow stripes here and there, but not so as you would notice.
அக்கான் ஷப்னா, அக்கான் அப்படின்னா நான் அது பிக்சர் எடுக்கல. இப்படி ஒரு நட்டு இருக்கும்மா, அங்கே இப்படி ஒரு நட்டு இருக்கும். நம்மளுடைய பாதாம் ஆர் பிஸ்தா மாதிரி அக்கான்ங்கிறது ஒரு ஃப்ரூட்டு அவங்க ஊரில். டுமாரோ ஐ வில் கெட் த பிக்சர். ஓகே, எஸ், அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இங்கே ஒரு இது பழுத்த இலை, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளது ஊரில் கூட பழுத்த இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது அண்டர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அங்கே இங்கே ஒரு எல்லோ லைன் வேணால் இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகலை அப்படிங்கிற மாதிரி அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, யா. 9th one, which statement, இது ரொம்ப ஜென்ரல் கொஷின் உங்களுக்கு வரும். ஓகே, ஜென்ரல் கொஷின். இந்த ஃபிகரேட்டிவ் கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு வராது. ஓகே, அந்த இடத்துலலாம் இடியம்ஸ், 2 சினானிம்ஸ். இப்போ இது இப்போ 10 மார்க்ஸ் கொஷின் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 3 கொஷின் அந்த ஃபிகரேட்டிவ்க்கு பதிலாக உங்களுக்கு 3 வந்து ஒரு சினானிம், ஒரு ஆன்டனிம், ஒரு ஃப்ரேஸ் ஆர் இடியம் வரும் ஃப்ரம் தி பேசேஜ். Which statement best expresses the theme of the story? All good things must come to an end. Very good. Okay? 9th one, A. So, இப்போ உங்களுக்கு அந்த theme தெரிஞ்சிருச்சுன்னா, suitable title, இதெல்லாம் general question, கண்டிப்பாக இந்த மாதிரி questions உங்களுக்கு வரும். Okay? If the story were to continue, it is reasonable to predict that which would most likely. இது inference. This is also a general question. What is the inference of this passage, or what does the author infer அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு general question. ஓகே, என்ன இன்ஃபரன்ஸ் சொல்லுங்க. author gives climax in our hand. Yes, but he didn't give. He has given. Already கொடுத்துட்டாரே பிரவீனா. The last leaf would hang on all winter and survive. இல்லை. The last leaf would make a new leaf, friend. No. The last leaf would fall off also, and in short time. The last leaf would suddenly regain his. So A, B, D எல்லாம் wrong. C. Let me tell you. His voice. See, the hours passed, a damp wind blew cold and hostile through the treetops. He said his voice broke off. He was gently removed from his place and fluttered down to the earth. Winter had come. So, winter வரதுக்கு முன்னாலேயே நிறைய லீவ்ஸ் விழுந்துருச்சு. இப்போ இது லாஸ்ட் லீஃபும் கீழே விழுந்துச்சு. வின்டர் வந்திருக்கு. வின்டர் had come தான், இன்னும் போகலை. அதனால ஸோ இதை ரீகெயின் இல்லை. ஸோ ரீகெயின் இல்லை. ஸோ நியூ லீஃப் ஃப்ரெண்டு செய்கிறதுக்கு அது இல்லை. அண்ட் சர்வைவ் இல்லை. இட் இஸ் ஒன்லி would fall off also and in short time. புரிஞ்சுதா இன்ஃபரன்ஸ்? ஸோ இந்த இன்ஃபரன்ஸ், இந்த மூடுக்கு பதிலாக டோன், இந்த சென்ட்ரல் தீம், இந்த 3 கொஷனும் ஜென்ரல் கொஷன். அந்த ஃபிகரேட்டிவ் கொஷின்ஸ்க்கு பதிலாக வெக்காபுலரி உங்களுக்கு வரும். இஸ் தட் கிளியர்? ஸோ சினானிம், ஆன்டனிம், ஏதான ஒரு ஃப்ரேஸ் இல்லைனா இடியம் இதிலிருந்து வரும். ஓகே, அண்ட் மிச்ச கொஷன் ஃப்ரம் த பேசேஜ், விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் ஃபால்ஸ். இப்படி தான் உங்களுடைய ஒரிஜினல் ஆர்சி ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஆர் வி ரெடி? ஆர் வி கிளியர் நவ்? Tell me. Clear? Inference means logical conclusion logo. So, இந்த பேசேஜின் முடிவில் அவரை என்ன சொல்ல வராரு, இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நிறைய இடத்துல ஆத்தர் முடிச்சிருப்பாரு, சில இடத்துல நம்மக்கிட்ட விட்டுருவார். ஓகே, ரொம்ப ரேராக சில மூவிஸில் இருக்கும் இல்லையா, மூவிஸில் அந்த அப்படியே ஹீரோ ஹீரோயின்னு நகர்ந்துருவாங்க. ஸோ நமக்கு தெரியாது. அது வந்து அந்த டைரக்டர் என்ன சொல்லிடுவார், அவங்கவுங்க வேணுங்கிற மாதிரி இது பண்ணுங்கள். சில பேர் வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்கம்பாங்க. சில டைரக்டர் சொல்லுவாங்க ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சு. ரொம்ப ரேராக நம்ம ஊரில் டைரக்டர்ஸ் லீவ் த கிளைமேக்ஸ் டு அஸ். ஓகே, பட் இன் மோஸ்ட் 90% ஆஃப் த மூவிஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அவரே முடிச்சிருவார். கரெக்ட்.
So that is called inference in a passage. ஓகே, ஸோ ஆத்தர் இவ்வளோ தூரம் சொன்னதை வச்சுட்டு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னு கேட்கலாம் கிளைமேக்ஸை, இல்லை அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து அவரே முடிச்சிட்டார், வின்டர் வந்துருச்சு, அந்த லீஃபும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அவர் முடிவு. இன்ஃபரன்ஸ் இஸ் முடிவு. ஓகே, இப்போது இன்னைக்கு நம்ம டைட்டில் கொடுத்துருந்தோம் பாருங்கள், ஆத்தர்ஸ் பர்பஸ். பர்பஸ் ஆஃப் தி ஆத்தர் தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக டோன் எடுத்துட முடியும். டோன் ஆஃப் த பேசேஜ். டோன் எடுத்தீங்கன்னா இந்த மெயின் ஐடியா ஆர் சென்ட்ரல் தீம் எடுக்க முடியும். இது கரெக்டாக எடுத்தீங்கன்னா டைட்டில் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியும். புரிஞ்சிச்சா? ஸோ தட் இஸ் வை ஐம் கோயிங் டு டூ ஆத்தர்ஸ் பர்பஸ். ஓகே, ஸோ ஆத்தர்ஸ் பர்பஸ் 3 ப்ராட் நிறைய பர்பஸ் இருக்குது. அதில் 3 ப்ராட் கேட்டகரியாக பார்த்துக்கோங்க. ஓகே, டு பர்சுவேட். பர்சுவேட் மீன்ஸ் டு கன்வின்ஸ். ஓகே, பர்சுவேட் சொல்லலாம், இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கன்வின்ஸ், கன்வின்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பர்சுவேட் அப்படின்னா அது நீங்கள் என்ன அங்கே பார்க்கணும், அந்த பேசேஜில் ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா, ரீசன்ஸ் கொடுக்குறாங்களா, அவருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ அதே டு இன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் லுக் ஃபார் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஆத்தர்ஸ் பர்பஸ் கன்வின்சிங்காக இருக்கலாம். அதாவது ஐஃபோன் வாங்குங்க, அதில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னுலாம் சொன்னாங்கன்னா அந்த ஆத்தரோட பர்பஸ் என்ன? டு கன்வின்ஸ், டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் டு பர்சுவேட். ஓகே, டு இன்ஃபார்ம். ஐஃபோனில் இந்த ஃபீச்சர் இருக்குப்பா, இந்த விலைப்பா, இது பெனிஃபிட்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் உள்ளதை உள்ளபடி சொல்கிறாரு, ஃபேக்ட். ஓகே, டு என்டர்டெயின். அப்போ என்டர்டெயின் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷனை கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிறதுக்கு பேர் என்டர்டெயின். இப்போ நம்ம படித்த அந்த 2 லீவ்ஸுங்கிற அந்த பேசேஜ் வாஸ் டு என்டர்டெயின். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? வின்டர் எப்படி இருக்கும், வின்டரில் இருக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத அவர் வந்து ஒரு கேரக்டர் 2 இலைகளை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன வந்த விஷயம் என்ன? ஆல் குட் திங்ஸ் வில் கம் டு அன் எண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட் மோடில் அவர் சொல்லியிருக்காரு. 2 கேரக்டர்ஸ் வச்சு அதோடைய ப்ராப்ளத்தை சொல்லியிருக்காரு. இஸ் தட் கிளியர்? ஓகே, அதை விட்டுட்டு இந்த இத்தனை டிகிரியில் கோல்டு வந்துச்சு, இவ்வளவு அடிக்கு ஸ்னோ இருந்துச்சு, இந்த மெஷினை இது இத்தனை நாள் நீடிக்கும், இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார்னா அது இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிருச்சா? இப்போ பர்சுவேட், அதனால் இந்த ஊரில் நம்ம இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் இருக்க முடியாது, இல்லை நீங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அப்படி இப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா கன்வின்சிங். புரிஞ்சிச்சா? Now let's go do this exercise. ரொம்ப ஒரே சென்டென்ஸில் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஆத்தர்ஸ் பர்பஸ். ஓகே, ஸோ இன்ஃபார்ம், இல்லைனா என்டர்டெயின், இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பர்சுவேட். செய்யலாமா? அதுக்குள்ளே ஜான்சன் 1A போட்டார். The Great Pyramid of Giza is located in Egypt. This essay is going to explain some facts about the Great Pyramid. Excellent, it is inform. ஸோ ஒரே லைனில் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பேசேஜ், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிச்சிங்கன்னா உங்களால் ஜென்ரல் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எடுக்க முடியும். இன்ஃபரன்ஸ் கொஷனுக்கு லாஸ்ட்டு பேராகிராஃப் படிச்சிங்கன்னா எடுத்துடலாம். உங்களுக்கு டாக்டிக்ஸ் மட்டும்தான் தெரியணும். 1A எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. 1A. 2, an essay about how much fun skiing is and how the sport can improve your health. C. ஸோ அதை படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்த்தை பற்றி இம்பார்ட்டன்ஸ், ஸ்போர்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். ஃபன் ஸ்கீயிங் பற்றி நம்ம
ஆசைப்படுவோம். தூண்டுவது, persuade or influence means தூண்டுவது. third one ஷப்னா, கலை செல்வி எல்லாருமே ஏ, ஜான்சன் எல்லாருமே ஏ போட்டிருக்கீங்க. is about the services that are available at a local stable. correct. inform. ஸோ அங்கே என்னென்னலாம் கிடைக்கும் கிடைக்காது உள்ளதை உள்ளபடி ஃபேக்ட்ஸை சொல்கிறாங்க. This pamphlet explains how jogging or running can strengthen the heart and is found at a doctor's office. Okay, again fourth one Johnson, influence போட்டிருக்கீங்க, persuade நிவேதாவும் போட்டிருக்கீங்க. So this is influence. ஸோ அதை படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த ஜாகிங் ஆர் ரன்னிங் செய்யணும் அப்படின்னு தூண்டுறாங்க. fifth one, this story written by a fourth grader describes a visit to the circus. This is entertain. ஸோ கேரக்டர் வச்சு சொல்லும் பொழுது ஸ்டோரி ஆர் poem வச்சு சொல்லும் பொழுது it becomes entertain. ஸோ ஆத்தர்ஸ் பர்பஸ், அவர் எதற்காக எழுதுகிறாரு அது தெரிஞ்சால் அவர் சூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வில் டிட்டர்மின் த டோன். புரிஞ்சிருச்சா? அந்த டோன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த மெயின் ஐடியா அண்ட் suitable டைட்டில் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ are you all now confident that reading comprehension is easy? கொஞ்சம் உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. இஸ் இட் டிஃப்ரெண்ட்? ஸோ உங்களுக்கு இந்த இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனால் உங்களுக்கு புதுசாக கற்றுக்குறீங்களா, வித்தியாசமாக கற்றுக்குறீங்களா? இதனால் நமக்கு ஆர்சி இஸ் அ பிட் ஈஸின்னு புரியுதா? முன்னையை விட இப்போ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நம்மளால் செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வருதா? இதுதான் என்னுடைய எய்ம். ஐ எம் நாட் டீச்சிங். அந்த ரீடிங்கை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கல, அதை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அவங்க கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி வி ஹாவ் டு கவுண்டர் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த காம்ப்ரஹென்ஷனில் ஐ வில் பி டூயிங் இந்த மாதிரி 10 questions இருக்கிறத நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்கட்டுமா? ஸோ எல்லாருமே எஸ் போட்டிருக்கீங்க. நிவேதா, பிரவீனா, ஷப்னா, ஜான்சன், கலைச்செல்வி, லோகோ எல்லாருமே எஸ் மேம், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல் போட்டிருக்கீங்க. ஸோ நம்மளோட காம்ப்ரஹென்ஷன் ஹோம்ஒர்க்கில் கேன் வி கிவ் எஸ் பட்ஷா. ஃபிஃப்த் ஒன் இஸ் என்டர்டெய்னிங், கரெக்ட். ஃபோர்த் ஒன் இஸ் சி, கரெக்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் காம்ப்ரஹென்ஷன் செஷன்ஸில் தான், நாட் எவ்ரி டே. ஸோ ஒரு காம்ப்ரஹென்ஷன் செஷன்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 10ல் முதல்ல உங்களால் வந்து ஒரு 7 அப்படி எடுக்க முடியும். ஸ்லோவாக அதை செய்ய 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 யூ வில் பி ஏபிள் டு கெட் 10 on 10. இஸ் அட் கிளியர்? அண்ட் திஸ் ஹோம்ஒர்க் ஓகே மேம்னு போட்டாங்க. கலைசெல்வி ரொம்ப ரொம்ப காஷியஸாக ஹோம்ஒர்க் ஓகே மேம்னு போட்டாங்க. கண்டிப்பாக 10 marks இருக்கக்கூடிய ஒரு ஆர்சி கிளாஸில் நம்ம செய்கிறது வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவ்வளோ நேரம் உங்களை நான் அதில் படிக்க வச்சுட்டு நான் சைலண்ட்டாக நிற்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இட் வில் பி அ ஹோம்ஒர்க். ஓகே, நவ் இந்த திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஐ ஹவ் given you 2 passages. So I have given you 2 passages as homework. So you will read it and only find the author's purpose and tone. Author's purpose in the 3 தான், entertaining tone, persuading tone or informative tone. ஓகேவா? இந்த 3 டோன் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் 2 பேசேஜ் இருக்குது. ஸோ அது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் செய்யும் பொழுது யூ வில் கெட் தட். ஸோ அதை படிச்சுட்டு எனக்கு டோன் மட்டும் டோன் இல்லை ஆத்தர்ஸ் பர்பஸ் கண்டுபிடிச்சி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வென்ஸ்டே இஸ் ஆர் காம்ப்ரஹென்ஷன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதான். சி 10 marks கொஸ்டினில் டெய்லி ஒர்க் அவுட் சீரீஸ் பிளேலிஸ்ட்டாக தனியாக போடுங்க. எஸ் லோகோ ஐ ஹவ் பீன் டெல்லிங். இப்போ தான் அவங்க அது வேறு ஒரு டீம் அவங்க எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ சொல்லி 120 கிராமர் ரூல்ஸை திருப்பியும் பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ அவங்கக்கிட்ட அதே தான் சொல்லியிருக்கேன்.
டெய்லி ஒர்க் அவுட் சீரீஸையும் கொஞ்சம் பிளேலிஸ்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது பிளேலிஸ்ட்டாக வந்துடும். ஓகே, எனிவே நான் வேணால் நம்மளோட இதில் வந்து நான் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணிடுறேன். டெய்லி ஒர்க் அவுட் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஐ ஷேர் த பிடிஎஃப். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு நம்ம வென்ஸ்டே வி வில் இடியம்ஸ்க்கு செப்பரேட் பிளேலிஸ்ட் போடுங்க மேம். என் கையில் எதுவுமே இல்லைம்மா, நான் நிறைய வேறு ரெக்கார்டு வேறு பண்ணிட்டேன். இன்னும் நம்ம அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் எடிட்டிங் டீம் அது இதுன்னு இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நாங்கள் செப்பரேட் பிளேலிஸ்ட்டாக போட தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஐல் see you tomorrow for the next set of words. ஸோ நாளைக்கு நம்ம vocabulary சாட்டர்டே இல்லையா? ஸோ சாட்டர்டேங்கும் போது vocabulary நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் vocabulary என்ன செஞ்சோம்? சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸா? ஸோ அதோடைய ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு வாங்க. அதோடைய ரீகேப் ஹோம்ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன விதமான கொஞ்சம் டிஃபிகல்ட் சினானிம்ஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா டுமாரோ? டெல் மீ ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இடியம்ஸ் நம்ம இது போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம். ஸோ ஷால் ஐ பிரிங் difficult synonyms tomorrow? என்ன பண்ணலாம் நாளைக்கு? vocabulary எனக்கு சொல்லுங்க, என்ன போடலாம்? synonyms-ஆ, antonyms-ஆ, difficult synonyms எடுத்துட்டு வரட்டுமா? Call it a day means finishing of the work is called call it a day. இந்த கிளாஸ் முடியுது அப்படின்னு நான் சொல்லணும்னா call it a day. ஸோ அது ஒரு நாள் நம்ம அந்த idioms சொன்னோம். ஸோ அதிலேருந்து பிரவீனா இஸ் யூஸிங் தட். அதே மாதிரி பீட் அரவுண்ட் த புஷ் ஒரு idioms போட்டோம், அதையும் ட்ரை பண்ணாங்க. டிஃபிகல்ட் சினானிம்ஸ் பண்ணலாம் டுமாரோ. வெரி குட். ஸோ டுமாரோ ஐ வில் மீட் யூ வித் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வித் கொஞ்சம் நிஜமாகவே அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் vocabulary synonyms. ஓகே, till then bye. I call it a day. Thank you.